சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு ஆள் தான் நேரடியாக வணக்கத்துக்கு வர ஆள். இல்லாட்டி ஆளுமை கீழுமை என்னென்னவோ சொல்கிறாங்க. பக்குனுக்குது. ஓகே சார். இப்போ திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இப்போ எனக்கு என்னென்னா அதிமுக கூட்டணி எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம்? தேமுதிக அங்கே போகும்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் அப்படி தான் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மேலே இருக்கிற விஜயகாந்த் எதிர்பார்க்கல, நம்மளும் எதிர்பார்த்தோன்னு சொல்கிறீங்க. பேசிட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. 10+1 அந்நியார் அதிமுக வர்றாங்க. நான் ஏங்க அந்நியாருக்கே தெரியாதுங்க, நீங்கள் வேறு என்ன? இல்லைங்க அதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் கூட போட்டேன். வருவதாக தகவல் 2 நாளில் தகவல் வெளியாகலான்னு. அப்போ கூட கீழே வந்து ரொம்ப பேர் திட்டியிருந்தாங்க. அவங்க திட்டத்துக்கெலாம் அர்த்தம் என்னங்கன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. ஏன்னா பட்டுன்னு மாறிட்டாங்க ஒரே நாள். என்னடா பின்னணி அப்படின்னு எதிர்பார்த்தா உடனே ராஜ்யசபா வேணும், அடுத்த இதில் தர்றேன், அதெல்லாம் முடியாது, அவ்வளோதான். அப்போ கொள்கை நீங்கள் பாருங்கள், அவங்க ஆரம்பத்துலேருந்து தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க, யார் அதிகமாக சகாயம் செய்கிறாங்களோ அவங்க தான்ட்டு. அதனால் அவங்களுக்கு மக்களுக்கு உருட்டுலாம் கிடையாது. நான் ஒன்று கூடுதலாக விஜயகாந்த் விரும்பும் இதுன்னாரு. அவர் மேலேருந்து சொல்லிட்டு இருப்பார், நான் விரும்பினேன், நான் இருக்கிற வரைக்கும் அவரை ஏற்றுருந்தேன் அப்படின்னு. அவரை படாத பாடுபடுத்தினது வந்து திமுகன்றதெல்லாம் மாற்று கருத்து யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இவர்கள் அரசியல் ரீதியாக எதிர்த்தாங்க, கட்சியை காலி பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் அவருடைய உழைப்பையே காலி பண்ணாங்க. அது ரொம்ப நாள் வருத்தப்பட்டு சொல்லியிருந்தேன், நான் எதை வேணால் பண்ணிப்பேன், என்னுடைய மண்டபத்தை இடித்து பாதி இதை இது பண்ணது நான் ஏற்றுக்கவே மாட்டேன், போங்க நல்லா இருங்கன்ற மாதிரி ரொம்ப மனசு நொந்து பேசுனதெல்லாம் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா வருது. அதெல்லாம் அது இல்லாமல் 2011 அவர் கூட்டணி மாறும் பொழுது அவரை வடிவேலு போன்றவர்களை வைத்து அவர் கேரக்டரை முதற்கொண்டு அந்த அளவுக்கு இது பண்ணி ஒரு கூட்டத்தில் சிரிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணதெல்லாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு பண்ணாங்க. இவங்க கேட்டால் என் கல்யாணத்தை அவர் தான் பண்ணி வச்சாங்க. எல்லாருக்கும் தான் அவர் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறார் தலைவர். அப்போ அவர் தானே மூத்தவர். சசிகலா நடராஜனுக்கு அவர் தான் பண்ணி வச்சார். அதனால் அவங்க திமுக இருக்கிறாங்க, இல்லை அவங்க கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு திமுக கிட்ட போக போகிறாங்களா? அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். அதுக்காக அவன் பிஜேபி விட்டு திமுக வர போகிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணம்னா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதிமுக நிலைமை என்ன ஆகும் சார்? அதான் இது வச்சுட்டா அதிமுக வந்து ஆல்ரெடி அந்த கூட்டணி வந்து உங்களுக்கு பலமான கூட்டணியாக தான் இருக்குது. இல்லை சார், இப்போ தேமுதிக இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உண்மையிலேயே அப்படி ஒரு தோற்றம் இருந்துச்சு. எல்லாருமே பரவாயில்லப்பா, எடப்பாடி லாஸ்ட் நேரத்தில் ஃபாஸ்ட் கீரை போட்டு களத்தில் முந்துற மாதிரி இருக்கே, ஒரு பலமான கூட்டணி அமைச்சிட்டாருன்னு. அதிமுகவுக்கு பலமாக கூட்டணியாக மாறிடுச்சின்னு எப்போ வருதுன்னா, அந்த எண்ணம் எல்லாருக்குமே டிடிவி வந்து ஜாயின் பண்ணப்போ தான் வந்துச்சு. ஏன்னா இவர்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க, டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இல்லாத அதிமுக தென் மாவட்டத்தில் ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் சசிகலா எந்த காலத்துலையுமே நேரடி அரசியலில் இல்லை. அப்போ டிடிவி ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ்க்கு ஒன்றும் கிடையாது, கூட இருக்கிறவங்களாம் கிட்டத்தட்ட கலைஞ்சி போயிட்டாங்கன்றப்போ டிடிவியை தான் எல்லோரும் பெருசாக எதிர்பார்த்தாங்க. அப்போ டிடிவி இங்கே வருவாரான்னா அவர் வருவாரா மாட்டாரான்றப்போ கடைசியில் வர வச்சுட்டாங்க. அந்த வரவுன்றது 2 பேரும் அண்ணா தம்பின்னு நாளை நம்மதை பாட்டு போகிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு மக்கள் மனசில் ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னு ஒரு எண்ணம். அடிஷ்னல் ஸ்ட்ராங்கு எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்குல்ல, இது வாங்கினீங்கன்னா இது ஃப்ரீ அப்படின்னு தான் தேமுதிக வர மாதிரி இருந்தது. எல்லாம் ஓகே, கடைசி டைமில் இதாகிட்டாங்க. நானும் ஒன்று சொல்கிறேன், நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்டிஏ ஜெயிப்பதை விஜய் பார்த்து கொள்வார், இல்லை இப்படி வரணும்னா திமுக ஆட்சிக்கு வராமல் இருப்பதை விஜய் பார்த்து கொள்வார். விஜய்யுடைய லட்சியம் என்ன? திமுக ஆட்சியாக கட்டணும், அது நடந்துடும். அப்போது விஜய் பிரிக்க போகின்ற வாக்குகள் இவர்களுடைய வெற்றியை தடுத்து விடும். என்டிஏக்கு அது சாதகமாக அமையுன்றது ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன். இப்போவும் அதுதான். இதில் அடிஷ்னலாக கூடுதல் குறையன்றது தான் இவங்க கிருஷ்ணகிரி பர்கூர் இந்த சைடு வட மாவட்டங்கள் சில மாவட்டங்கள் இவங்க வந்தால் லாபம்னு. அது வராட்டினாலும் அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுகவுக்கு லாஸ் இல்லையா இது? ஏன் ஒன்றும் பெரிய லாஸ்லாம் கிடையாது. 0.43%. இப்போ வெளியிலேருந்து பார்க்குற மக்களுக்கு திமுக கூட்டணிக்கு தான் புது புது கட்சிகளாக போகுது. கமலஹாசன் கட்சி போயிடுச்சு, விஜயகாந்த் கட்சி போயிடுச்சு. எப்படிலாம் பயமுறுத்துறீங்க? கமலஹாசன் கட்சியெலாம் கட்சின்றீங்க, கூட இருக்கிற கம்பெனியில் இருக்கிற அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு எல்லாம் சேர்ந்துட்டாங்க முன்கூட்டியே போய். இவர் கடைசியில் போய் சேர்ந்தார். நீங்கள் போய் கமலஹாசன் கட்சி இந்த மாதிரிலாம் நீங்கள் திட்டக்கூடாதுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாதுங்க, ஒரு ஃபேக்டர். ஆனால் கமலஹாசன் 2021 ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினார். அவரும் இவங்களுக்கு மட்டும் இல்லை, சீமானுக்கும் சேர்த்து பாதிப்பை ஏற்படுத்தினார். ஒரு கட்சி ஆரம்பித்தோன்னா 4%ன்றது பெரிய விஷயம். அது பார்லிமெண்ட் தேர்தலில் 4%ன்றது பெரிய விஷயம். அதுக்கு பிறகு இதில் சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் குறைஞ்சிது. ஆனாலும் அவர் வந்து பாதிப்பை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் அவர் மதிப்பிலேருந்து பார்ட் டைம் அரசியல்வாதின்னு சொல்லி அதுன்னு போய் கூடகிறவங்களாம் போய் இன்றைக்கி அவருக்கு ஒன்றுமே இருக்காது, அந்த லெவல் தான் அவர் போயிட்டார். பிரேமலதாவும் அப்படி தான். 9.5% இருந்த கட்சி
இவர்கள் மாறி மாறி இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்து நீங்கள் எப்போ எங்கே சேரணும்னு ஒன்று இருக்குல்ல, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும் பொழுது அந்த சைடு போனீங்கன்னா தான் உங்களுக்கு மரியாதை இருக்கும், சீட்டு ஜெயிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம், மக்கள் உங்களை விரும்புவாங்க. நீங்கள் மூப்பனார் 96ல் காங்கிரஸ் அதிமுக தான் பவர், அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க, திமுக ரெண்டாக பொழந்து கிடக்குது, இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுலேருந்து உடச்சிக்கிட்டு மூப்பனார் வெளியே வந்தார்ல, கூட பெருந்தலைவர்லாம் கூட்டு வந்தார். அப்போ மூப்பனார் மேலே பெரிய மரியாதை வந்துச்சு. ஏன்? இந்த ஆட்சி மக்கள் விரும்பாத ஆட்சி, இந்த மக்கள் விரும்பாத ஆட்சிக்கு எதிராக அவங்க மேலே ஊழல் பல புறை இதில் இருக்குது. அப்போ காங்கிரஸ் அது கூட போகிறத விரும்பாமல் வெளியே வராரு. ஆகா சூப்பரான எதிரான. அப்போ கலைஞர் திமுகவும் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு, பாதி பேத்த திருப்பிட்டாருன்னு. ஆனால் சேர்ந்தோன்னா அது நிலமையே தலைகீழாயிடுச்சு. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா 2019 திமுக கூட போயிருக்கலாம், 2 MP கிடச்சிருக்கோம், மரியாதை இருந்திருக்கும். ஏன்னா நீ ஆளுகின்ற கட்சி அதிமுக அந்த கூட்டணி பெரிய அளவில் பேர் கெட்டு போயிருந்தது. திமுகவை எதிர்பார்த்தது. ஏன்னா அவர் யார் இருந்தாலும் கொடுக்க ரெடியாக இருந்தார், நான் ஜெயிக்கணும் அவ்வளோதான், நம்ம கூட்டணி ஜெயிக்கணும்னு. அன்னைக்கு போகல, இங்கே போய் நின்னாங்க. இதில் நம்ம 2021 6 சீட்டு கொடுத்துருப்பாரு போயிருந்தா. அன்றைக்கும் உங்களுக்கு மக்களுடைய வெறுப்பு எல்லாம் அதிமுக மேலே இருந்தது, பெரிய அளவில் இருந்தது. இவர் ஸ்டாலின் விடியல் தர போகிறாலாம் சொன்னாங்க. அன்றைக்கும் இவங்க போகல, என்ன முடிவு எடுத்தாங்க, அதிமுக கூட போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஆட்சி மேலே வெறுப்பு இருக்குது, அதை அறுவடை செய்கிற எதிர்பக்கத்துக்கு போகாமல் திடீர்னு முடிவு எடுத்து இந்த சைடு போகிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சொல்கிறீங்கல்ல, மக்கள்கிட்ட வந்து ஒரு இது எண்ணம் வராதுன்னு, எப்படி வர்றீங்கன்னு பார்ப்பாங்களா? அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். மூப்பனார் வந்தாருன்னா மூப்பனார் மேலே மரியாதை வந்தது. இல்லை சார், மொத்தமாக கலெக்டிவாக பார்க்கும்போது திமுக கூட்டணி அங்கே காங்கிரஸோட அந்த முரண்பாடுகள் இருந்தாலும் வெளியில் போகல, புதுசாக அந்த பக்கம் இருந்த ஒரு கட்சி இங்கே வந்திருக்குன்னு சொல்லும்போது இது ஒரு பலமாக தானே தெரியும். திமுக கூட்டணி பலமாக காண்பிப்பதற்கான முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி பிரேமலதா ஒரு கொள்கை கூட்டணியாக போய் அங்கே சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னும் திமுக கூட்டணியில் கணக்குகள் ஆரம்பிக்கலை, இந்த மாதம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க காங்கிரஸ் வெளியே போகலன்றீங்க, நான் சொல்கிறேன் காங்கிரஸ் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 75-80% 90% வரைக்கும் தாவேகா கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 10% இங்கே இவர்கள் என்ன பண்ணால் போனால் போட்டோன்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ராகுல்லேருந்து எல்லாருமே ஏன் தாவேகா கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்றாங்க. நான் இந்த பதிவு போட்டோன்னா ரொம்ப பேர் காங்கிரஸ் சைடில் பேசுனதை ரொம்ப கரெக்டானதுங்க. இன்றைக்கி முடிவெடுத்தால் அது வந்து உள்ளாட்சி தேர்தலேருந்து பல இது ஆகும், இளைஞர்கள் மத்தியில் காங்கிரஸ் போய் சேருங்க, நல்ல முடிவுங்க, நீங்கள் போட்டது உண்மையிலேயே எங்கள் தலைவர்கள் எடுத்தாங்கன்னா நல்ல முடிவுங்கன்றாங்க. கேசி வேணுகோபால் இங்கே வரும்பொழுது முதல்வரை பார்க்க மறுத்துட்டு தான் போனார். அவர் அறிவிக்கவும் இல்லை, இருக்கிறவங்க அந்த கூட்டணியில். ஆனால் கூட்டணி என்னன்றதை எங்கள் ஹைகமாண்டு ராகுலும் கார்கே வந்து அறிவிப்பாங்கன்ட்டு போயிட்டார். அப்போ இதெல்லாம் முட்டல் மோதல் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி வைகோ கதர் சட்டைகள் கிளியர் சட்டை கிளியர்ன்றது கதர் கட்சியில் சாதாரணன்றாரு. அப்போ அந்த கூட்டணியில் இவங்க இல்லைன்னு தெரிஞ்சனால்தான் வைகோவே விமர்சனம் பண்ணுறாரு. இவர் மணிசங்கர் ஐயர் தாவேகா கூட போகிறதுன்றது அதர பாதாளத்துக்கு போகிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி விவகாரம்லாம் பார்க்கும்பொழுது காங்கிரஸ் இவருடன் இல்லை, தாவேகாவை நோக்கி நகர்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி இது. ஒருவேளை புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தாங்கன்னா காங்கிரஸை பேசி சமாதானப்படுத்தி 30 சீட் தரங்க ஏதோ தரங்கன்னு கூப்பிட்டு வரலாம். ஆனால் இவர்கள் சைடும் கேட்டால் போனால் போட்டும் போ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு இவங்க இருப்பாங்க. ஏன் இருப்பாங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி திருமாவளவன் எல்லாரையும் வெளியே போக சொன்னார், சொல்லி பேசியிருந்தார், ஞாபகம் இருக்கா? நாங்கள் 200 தொகுதி நிற்க போகிறோன்னு. இப்போ காங்கிரஸ் வெளியே போய்ட்டால் நமக்கு தொகுதி மிச்சம், 200 நிற்கலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கலைஞர் இருந்தால் அப்படி நினைக்க மாட்டார். காங்கிரஸ் போயிடுச்சுன்னா 230 தொகுதியில் நமக்கு ஒரு பெரிய பேர் கெட்டு போகுது. நீங்கள் சொன்னீங்களா அந்த உளவியல் தாக்கம் போயிடும். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக கூட்டணி வலுவில் இருந்ததுன்னு வந்துடும். குறிப்பிட்ட பெரிய கட்சியாக அவங்களே போயிட்டாங்க யார். அதை விட இன்னொன்று என்னென்னா தாவேகா காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்கப்பா, பலமான கூட்டணி பயணம் வந்துடும். அப்போ 2வது 3வது இடத்துக்கு இவங்களுக்கு போட்டி வரும். தாவேகா முன்ன மாதிரி இல்லைப்பா, காங்கிரஸ் வந்துட்டாங்க, இனி வேறு லெவலு அப்படி போயிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் திமுக தான் முயற்சி எடுக்குதா அப்படின்றத வச்சு தான் நம்ம எதையும் பேச முடியும். ஓகே சார், அதிமுகவோட இப்போ இருக்கிற கட்சிகளே போதுமா? ஏன்னா இதுக்கடுத்து வெளியில் இருக்கிறதுன்னு பார்த்தா சசிகலா, ஓபிஎஸ், ராமதாஸ், புதிய தமிழகம், இந்த 4 கட்சிகள் தான். ஓபிஎஸ் திமுகவில் சேரதா முடிவு பண்ணிட்டாரு, அவர் பெரிய பொறுப்பு கேட்டுருந்தார், கட்சியிலே சேர போகிறாரா? அவ்வளோதான் முடிவு, வேறு என்ன பண்ணுறது? சேரலாம் கேட்டால் பொறுத்து இருந்து பாருங்கன்ட்டுல போகிறாரு. இல்லை சார், போன தடவை இப்படி ஸ்டாலின் சந்திச்சாரு, அம்மாவுடைய விருப்பம் திமுக ஆட்சி மறுபடியும் வரணும்னு ஒருத்தர் பேசுகிறார், அவர் கட்சி எம்எல்ஏ. அதனால் கிட்டத்தட்ட அது உறுதி ஆகுது. டிடிவி ஏற்கனவே சொல்லிட்டாரு 3 முறை முதலமைச்சர் இந்த மாதிரிலாம் போகாதீங்கன்னு. அவர் இன்னொன்று சொன்னார், 3 எம்எல்ஏ சீட் நான் வாங்கி தரேன், பேசிடுவோம், நீங்கள் எங்கள் இதுக்குள்ளே நில்லுங்க, இல்லை என்டிஏக்குள்ளே நில்லுங்க. அடுத்து முடிஞ்சால் ஒரு மரியாதைக்கு முன்னாள் முதல்வர் முறையில் நான் பேசி ஒரு அமைச்சர் நான் பர்சனலாக வேணால் நான் பேசி வாங்கி தரேன், எங்களுக்கு கூட நான் கேட்கல, உங்களுக்காக நான் பேசுகிறேன்,
இல்லை எனக்கு அவைத்தலைவர் பதவி வாங்கி கொடுங்க. பதவின்னு அலைகிறாரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இருந்திருக்கணும். உங்களுக்கு 2ஆம் பொசிஷன் தரேன்னாங்க, பொருளாளரோ துணை பொதுச்செயலாளரோ. அன்றைக்கெல்லாம் உச்சாணி கம்பெனியாக இருந்துருந்தீங்க, திமுகவுக்கு ஆளாக வேலை செஞ்சீங்க, பாஜகவுக்கு ஆளாக வேலை செஞ்சீங்க, என்னென்ன தொலை கொடுக்கணுமோ கொடுத்தீங்க. இப்போ உட்காந்து சுற்றி நீங்கள் இந்த ஊடகங்களில் சில சமூக வலைதளம் இதெல்லாம் இல்லைன்னா ஓபிஎஸ் மாதிரி ஆள்லாம் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இவங்க அசைன்மெண்ட்டில் தான் அவர் மாபெரும் தலைவராக காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், அவர் போய் சிஎம் பார்க்குறாருன்னா ஒன்றே ஒரு இவங்கெல்லாம் புறக்கணிக்கிறாங்க, அவர் போகிறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போதுன்னா அவர் ஒரு லைன் எடுத்துகிட்டு அந்த சைடு போய்கிட்டே இருக்காரு. திமுக ஆட்சி அடுத்ததாக வரும். திமுகவுக்கு போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரா இல்லை திமுகவுக்கு போயிடுவாரா? அவரை கூப்பிட்டுட்டாங்க ஏற்கனவே. அப்புறம் இனிமேல் எதுக்குங்க மிரட்டணும்? நீங்கள் வாங்க 3 சீட்டு தரோன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. அப்புறம் இனிமேல் என்ன பண்ணணும்? எடப்பாடியே ஓகேன்ட்டார், போட்டோன்னு சொல்லிட்டாங்களா? அவர் இருக்கட்டும்ன்றாரு, என்டிஏல இருக்கட்டும், எங்ககிட்ட வேணாம், நாங்கள் சேர்க்க மாட்டோன்றாரு. அப்புறம் என்ன வேறு என்ன வேணும்? ஆனால் திமுக ஆட்சி தொடரும்ன்றாரு. இது எப்படி ஏற்றுக்குவாங்க? இதுக்கு பேசினவர் அதுக்கப்புறம் அங்கே போவாரா? அப்போ அங்கே ஏதோ பேசிட்டு பொறுப்பு வாங்கிட்டு மதிப்பிலேருந்து போகிறார். 3 தடவை முதல்வராக இருந்தவர் இன்னொரு கட்சியில் போய் ஒரு பொறுப்பில் போய் உட்கார போகிறாருன்னா அது அவ்வளோதான். சில பேருக்கு அந்திம காலம் நல்லா மரியாதையாக இருக்கும். இவருடைய அந்திம காலம் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போனான்ற மாதிரி இருக்கும். அப்படி தான் போகும். இப்போவும் அதிமுகவுக்கு யார் வரப்போகிறாங்கன்ற கேள்வி அப்படியே இருக்கே சார். அதிமுக எதுக்குங்க வரணும்? நான் தான் சொல்கிறேன்ல, ஆட்சிக்கும் வர வேணான்ற அந்த இதுலேயே இருக்காங்களா? இல்லையே, ஆட்சிக்கு வர்றது அவங்க இலக்கு இல்லையா? ஏன் அதுக்கான சிக்னல்ஸ் எங்கே சார் தெரியுது? ஏன்னா எப்படி தெரியணும்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள். அவங்கள நம்பி ஒரு 4 கட்சி போகுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவான தோற்றம் ஏற்படும். 4 கட்சினா புதுசாக தான் ட்ரம்ப்பு புட்டின்னு யாராவது கூட்டு வந்தால் சேர்க்கணும். கட்சி இங்கே இருந்தால் தானேங்க போகிறதுக்கு. அதான் சார், இருக்கிற எல்லாரும் திமுகவை நம்பி அங்கே போயிட்டாங்க. யார் போனா? எல்லா கட்சியும் அங்கே இப்போ வரையும் அங்கே தான் இருக்காங்கன்னா அவங்க மேலே தான் நம்பிக்கை இருக்குன்னு இல்லைங்க. யார் இருக்காங்கன்னா நீங்கள் ஆளுங்கட்சி இந்த கட்சி மாதிரி அந்த கொத்தடிமைத்தனமாக, அதாவது வீட்டோட மாப்பிள்ளையா தன்னுடைய தகுதியை இழந்து இருந்த மாதிரி வேறு எந்த பீரியடும் நான் பார்க்கலங்க. காங்கிரஸை தவிர வேறு கட்சியெல்லாம் பெரும்பாலும் வெளியே என்ன வேணாலும் சொல்லலாம் சார், அங்கே தானே இருக்காங்க இன்னும். அதை தாங்க நான் அங்கே இருக்கிறத பற்றி தானே நானும் சொல்கிறேன். என்ன வேணால் சொல்லலாம்னா அங்கே இருக்கிறத பற்றி தானே சொல்கிறேன். சிபிஎம்மு ஜெயிச்ச உடனே வெளியே வந்துடுவாங்க. அவங்க சொல்கிறது வார்த்தையே தொகுதி உடன்பாடு கூட்டணி கிடையாதுன்னு. ஆனால் அங்கே தானே கிடக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு இதை விட அவமானமே தேவையில்லைன்ற அளவுக்கு அவருக்கு நடத்தியாச்சு. இல்லை தேர்தலுக்கு தேர்தல் அந்த கடைசி 2 மாதத்தில் கூட்டணி வைக்கிறது சரியான அணுகுமுறையா, இல்லை தேர்தலுக்கு அப்பாற்பட்டு எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றா நிற்கிறது சரியான அணுகுமுறையா? தேர்தலுக்கு அப்பாற்பட்டு எல்லா பிரச்சனைன்னா என்ன பிரச்சனை? பிரச்சனையே இல்லையா? அப்போ ஆளுங்கட்சி பிரச்சனையே இல்லையா? எத்தனை முறைகள்? அதை விட பெரிய பிரச்சனை பிஜேபி. எத்தனை ஆன்டி பிஜேபின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாம் ஒன்றா இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு தான் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநில இதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் கூட்டணி கட்சிருக்கீங்க. எத்தனை முறைகேடுகளை, எத்தனை விஷயங்களை, அரசுக்கு எதிரான விஷயங்களை தட்டி கேட்டீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதை விட அதுக்கு முட்டு கொடுத்தது தான் அதிகம். நீங்கள் தூய்மை பணியாளர் அவரை பிரச்சனை நடக்குது, அவங்கள நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க நிரந்தரப்படுத்தினா அதிலே இருப்பாங்கன்னு ஒரு புதிய கண்டுபிடிப்பை சொல்கிறார். சாம்சங் நிறுவனத்துக்கு போராடுறாங்க, சங்கம் தரணும்னு. அரசு சாம்சங்க்கு ஆதரவாக நிற்கிது. இவங்க போய் நன்றி சொல்கிறாங்க. இதை விட கொத்தடிமை தந்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. எதுக்குப்பா நன்றினா, இல்லை திரும்ப ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, நான் போயிட்டேன் நன்றி சொல்கிறேன்னு. ஆனால் இவன் நன்றி சொன்ன பிறகு அங்கே ஒன்றும் நடக்கலை. ஆணவ கொலை வழக்கு இவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சொல்கிறாரு, போய் 4 தடவை சொல்லிட்டாரு, சிபிஎம்லாம் சொல்லிச்சு, இது வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. இல்லை அதுக்கு தான் குழு அமைச்சிருக்காங்களே சார். இந்த ஆட்சியை பற்றி தெரியாதா? எல்லாம் முடிகிற நேரத்தில் இப்போ இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? மே மாதம் எங்கள் ஆட்சி வரும், அப்போ எல்லாம் நிறைவேற்றுற இப்போ வாபஸ் வாங்கிக்க. இதுதான் கதை. ஏன்பா தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றலை அப்படின்னு கேட்டால் 60% தேர்தல் அறிக்கை சம்மந்தமாக எல்லாம் பரிசீலனையில் இருக்கிறது. ஒரு தேர்தல் அறிக்கைன்றது கூடுதலாக ஓரளவுக்கு 90%, 80%, 70% ஆகுது அந்த ஆட்சி பீரியட் நிறைவேற்றிடுவாங்க. ஒரு 14-15% நிறைவேற்றிட்டு மீதி என்னன்னு கேட்டால் எல்லாம் பரிசீலனையில் இருக்கிறது. நாங்கள் மட்டுமே அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் இந்த இது பேசுகிறது. இதை தட்டி கேட்கக்கூடிய இல்லை அரசுடைய நீங்கள் கூட்டணி தான், ஆனால் மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு தான் நீங்கள் கட்சியாக இருக்கிறீங்க, தனித்தனி கட்சியாக இருக்கீங்க, இல்லாட்டி திமுகவில் சேர்ந்துடலாம். அப்போ உங்களுடைய சுயத்தன்மையை பாதுகாக்கிறதுக்கு மக்கள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கேள்வி கேட்கணும், போராடணும், பண்ணணும். தேர்தல்னு வரும்பொழுது நான் என்ன தான் உங்களோட போராடணும் சண்டை போட்டாலும் அது மக்களுக்காக. ஆனால் வீழ்த்தப்பட வேண்டிய எதிரின்னு பார்க்கும்பொழுது பாஜக எதிர்ப்புன்றதுனால உறுதியாக உங்களோட இருக்குன்னு தான் நிலைப்பாடாக இருக்கணும். அது கிடையவே கிடையாது. நான் புத்தக வெளியீட்டு விழா போகிறது கூட நீங்கள் தான் பர்மிஷன் கொடுக்கணும், இல்லாட்டி நான் போக மாட்டேன். அந்த லெவல் தான் திருமாவளவனுடைய நிலைமை. சரி, நீங்கள் நடத்துகிறா எங்கள்கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு நான் எது கேட்கணும் அப்படின்ட்டு ராஜ்நாத் சிங்கத்தை கூட நாணயத்தை வெளியிடுறாங்க. அப்போ இந்த சைடும் மரியாதை இல்லை, இப்படியும் மரியாதை இல்லை. சரி அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ அந்நியார் வந்திருக்காங்க, எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
அவங்க தான் சொல்லணும் சார். 8 6ங்கிறாங்க, 8ன்றாங்க, 10ன்றாங்க. ஏங்க இங்கே 10+1 சொல்கிறாங்க போனீங்களே, இப்போ 6ன்றாங்க. 6ன்னா ஒத்துக்குவாங்களா அந்த அம்மா? இல்லை சார், இப்போ ஒரு உதாரணம், இது எல்லாருக்கும் ஒரு காமனாக ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ போன தேர்தலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஜேபி 23 இடத்துலையே நம்ம போட்டிட்டாங்க, காங்கிரஸ் வந்து 10 இடத்துல தான் போட்டிட்டாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் இங்கே 10 எம்பி இருக்காங்க, அங்கே 0. எத்தனை இடத்துல போட்டிடுறோன்றது முக்கியமா, இல்லை எலெக்ஷனில் நம்ம எத்தனை இடம் ஜெயிக்க போகிறோன்றது முக்கியமா சார்? போட்டிடுறது ஜெயிக்கிறத தாண்டி கொள்கை நீண்டகால அரசியல் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா 9.5%லேருந்து 0.5% வருவோம். அதுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே அந்த நம்பகத்தன்மைன்றது குறைஞ்சிருக்குல்ல சார்? எப்படி குறைஞ்சிருக்கு? சொன்னதை அவர் செய்யலை, அதனால தான் தேமுதிக அங்கிருந்து வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன செய்யணும்? அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி என்ன கொடுத்தாரு வாக்குறுதி? ராஜ்யசபா விஷயத்தை தான் சொல்கிறாங்க. கொடுத்தாங்களே, எஸ்பி வேலுமணியும் கேபி முனுசாமியும் அறிக்கையே எழுதிட்டு வந்து படித்தாங்க. அடுத்து வர்ற இதில் அவங்களுக்கான ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோம். அப்புறம் என்ன பிரச்சனை? உடனே வேணும்னா இந்த இது இப்போவே வேணும் அப்படின்னா, அப்போது நீங்கள் உங்களுக்கு மக்கள் கொள்கை, ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஆட்சியை அகற்றதுக்கு 5 வருஷம் பேசுவீங்க, எதிர்த்து பேசுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. உங்களுடைய தம்பிக்கு சீட்டு தரலன்னா கடைசி நேரத்தில் அது அதிமுகவுக்கு பொருந்தும் தானே? போன எலெக்ஷன் வரையும் என்ன பேசினாங்க? 26ல் 31ல் கூட நாங்கள் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னாங்க. ஆமாம், இன்னைக்கு அங்கே தானே கூட்டணி வச்சுருக்காங்க. அதிமுக வந்து மக்கள் எதிர்ப்பு விஷயங்களில் திமுகவை தோற்கடிக்கணுன்ற அந்த மாதிரி விஷயங்களில் அவர்கள் தேர்தலுக்கான கூட்டணி அமைக்கிறாங்க. அதையும் இவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு ஆட்சி, அதாவது இங்கே சட்டசபைக்கான தேர்தல் எதிர்த்து நிற்க வேண்டியது திமுகவை, இவங்க மாறி வர்றதையும் எப்படி நீங்கள் ஒன்றுன்னு சொல்லுவீங்க? கட்சிக்காரங்க விரும்பினாங்கன்னு சொல்கிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் விருப்பப்படி நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம். அப்போனா ஏன் அங்கே போய் 10 இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி? இல்லை, அதெல்லாம் நம்ம அதிகாரப்பூர்வமற்றது சார், எல்லாருமே சொல்லலாம். அந்த ஒரு விஷயம், யாராவது இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா நாங்கள் பேசணும் 10 கொடுத்தோம்? அந்த ஒரு விஷயத்தினால தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாட்டி பல விஷயங்கள் அம்பலப்பட்டு போயிடுவாங்க. இல்லை, இப்போ அதே கேள்வி அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்கள் பிஜேபி எதிர்ப்புன்னு ஒன்று காமிச்சு இந்த கூட்டணியை ஒருங்கிணைச்சு வச்சுருக்காங்க திமுக. தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்புக்கும் பெரிய ஒரு ஸ்கோப் இருக்குது, அதை காமிச்சு மற்ற கட்சிகளை ஒருங்கிணைச்சு நிற்க வச்சிருக்கலாமே. யாரு? அதிமுக. ஏங்க மற்ற கட்சிங்க வர்றது வராதுன்னு வச்சுட்டு எப்படிங்க நீங்கள் அதிமுக போய் குற்றம் சாட்டுவீங்க? நான் தான் சொல்கிறேனே, இவர்களுக்கு பல விஷயங்கள் தன்னுடைய தனித்தன்மை இழந்து சுயநலத்துக்காக ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அங்கே போகலன்றதை வச்சு அதிமுக மேலே எப்படிங்க குற்றம் சாட்டுவீங்க? இவர்கள் மேலே தாங்க சார், அவருடைய லீடர்ஷிப்ல சார், அது போகிறது ஒவ்வொருத்தருடைய விருப்பம் தான். பட் ஒரு ஆளுமைன்னு ஒன்று இருக்குல்ல, கடந்த காலங்களில் ஆளுமைன்றதை மக்கள் தீர்மானிப்பாங்க, அதை நம்ம தீர்மானிக்க வேணாம். ஆளுமைன்றது தேர்தல் வெற்றி மற்றதில் மக்கள் தீர்மானிப்பாங்க. தொடர்ந்து அவர் தோல்விகளை பெறாரு, அப்பயும் அந்த கேள்வி எப்போ தோத்தாரு? 2019, 2021 ஆட்சிக்கு வர முடியல. 2019 தோத்தாரு. ஆமா, எவ்வளோ பர்சன்டேஜ் சார்? வெற்றியா தோல்வியா தானே சார்? ஒரு ஓட்டா இருக்கட்டும் சார், இருங்க நீங்க சொல்லுங்க. ஒரு ஓட்டா சொல்லுங்க, நான் சொல்றேன் சொல்லுங்க, நான் சொல்றேன் ஜெயிக்கலையே, நான் சொல்றேன் சொல்லுங்க. எவ்வளோ? 20%, அவங்க 50%. 2021 39%. நீங்க ஸ்டாலின் வரார், விடியல் தர போறார், இவ்வளோ கூட்டணி, சமூக நீதி, ஆச்சா பூச்சா, இவை தூத்துக்குடி, பெரு வெற்றி. 90 நாளாக அப்படி தான் நினச்சேன், 96 மாதிரி அடிச்சு நவுத்திடுவாங்க, 3 தொகுதி 4 தொகுதி தான் ஜெயிப்பாங்கன்னு. 75 தொகுதிங்க. அதுலேயும் டிடிவியை கூப்பிட்டு இருந்தால் முடிஞ்சிருக்கோம் கதை. தனிப்பெருமன்னைக்கு தொங்கி இருந்திருப்பாங்க, காங்கிரஸ் தலைமையில் ஏறி உட்காந்துருக்கோம். அவர் அடம் பிடிச்சதுனால டிடிவி வெளியே இருந்துட்டார், இல்லாட்டி 100 தொகுதி. அதனால் தோல்வி வெற்றி 15 லட்சம் தான் வித்தியாசம். 3-4 ஒரு ஓட்டு வித்தியாசமா இருந்தாலும் இங்கே நம்ம எலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்றது ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினா அவன் ஜெயிச்சிருவாங்க, அவ்வளோதான். இல்லைங்க, நீங்கள் சொல்கிறீங்கல்ல தார்மீக ரீதியாதுன்னு சொல்கிறீங்க, ஓட்டு வச்சியா சொல்கிறீங்க? எவ்வளோ ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது அதான் வெற்றி பெறல, ஜெயிக்க முடியலங்கன்ற. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த வெற்றி தோல்வின்றது இப்படி தான் பக்கத்தில் வந்து நிற்கிது. நான் எப்படி பார்க்குறேன்னா, மக்கள் 2 சைடுமே வாக்களிச்சிருக்காங்க, அதில் ஒரு 15 லட்சத்தில் இவங்க இதாக இருக்காங்க. மற்றபடி அவர் தோல்வியெலாம் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த நிலைமை ஸ்டாலினுக்கு வந்தால் முடிஞ்சிருவாங்க கதை. சதறிட்டு இருக்கோம் கட்சி. 10 தோல்வி பழனிசாமின்றாங்கல்ல, ஒரு கட்சி ஒரு தலைமை எங்கே நிற்கிறாங்கன்னா, உங்களுக்கு பல தோல்விக்கு பிறகு நின்னா தான் மரியாதை. எம்ஜிஆருக்கு இவரோட மரியாதையை விட கலைஞருக்கு மரியாதை ஜாஸ்தி. ஏன் தெரியுமா? 13 வருஷம் தோல்வி இருந்தாலும் கட்சி நடத்தினாருப்பா, சாணக்கியருன்னுவாங்க. அதுதான் உங்களை ஒரு மனுஷனை புடம் போட்டு இதாகும். அந்த மாதிரி பல தோல்வி வந்து நிற்கிறாங்கல்ல, அதான் இது வரைக்கும் தோல்வியை பார்க்காம மலர் பாதையில் அப்பாவுடைய இதில் வந்துட்டார். நான் பல இதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இனிமேல் இவர் பார்க்க போகிறது தான் உண்மையான பரீட்சை, இனிமேல் எழுத போகிறது தான் உண்மையான பரீட்சை. இதில் இவருக்கு முன்னாடி இவர் எப்படி பரீட்சை எழுதியிருக்காருன்னு பார்த்தப்போ 2016 அப்பா அவருடைய அனுபவத்தின் பேரில் இவரை விஜயகாந்தை கூப்பிட்டு வரும்போது விஜயகாந்த் வெளியேற்றுற வேலையெல்லாம் பண்ணாங்க. அவங்க
கோச்சிக்கிட்டு விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி போனார். அது இவர் எடுத்த தப்பான முடிவு. யார் வேணும் தேவையில்லை, நான் 200 சீட் ஜெயிப்பேன். தவறாக கூட இருக்கட்டும் சார், அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு அவர் கைக்கு கட்சி வந்ததுலேருந்து ஜெயிச்சுட்டு தானே இருக்காரு. அவர் கைக்கு கட்சி வந்ததுலேருந்து இந்த இவர் காரணம் இல்லை, மக்கள் நல கூட்டணி பயங்கர அடி வாங்கினாங்க. ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு. ரைட்டு சார், அப்போ கூட அவங்கெல்லாம் அதிமுகவுக்கு போல இல்லை, ஸ்டாலினை நம்பி திமுக எப்படிங்க போவாங்க? பிஜேபி இருந்ததுல அப்போ கூட்டணியில் எப்படி போவாங்க? நீங்கள் சொல்கிறது ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லை சார், பிஜேபி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எடப்பாடியும் ஒரு முடிவு எடுக்கிறாரு, பிஜேபி தான் நமக்கு பிரச்சனையா இருக்குன்னு பிஜேபி கழட்டி விடுறாரு. ஏங்க அந்த யாரும் அவர் நம்பி போலையே. பிஜேபி கழட்டி விட்டாலும் பிரச்சாரம் எப்படி கொண்டு போனாங்கன்னா, இது வந்து தற்காலிக பிரச்சாரம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியங்க. நீங்க இன்னொன்று நான் சொல்றேன், அதனால அது உண்மையாவும் ஆயிடுச்சு இல்லை, அதனால தான் நான் திரும்ப உண்மையாவும் ஆயிடுச்சு. அதை விட நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன், திரும்ப இல்லை, அது உண்மையானது காரணம், பல காரணங்கள் இருக்குது. அவர் தாவேகா எதிர்பார்த்தாங்க, தாவேகா வரல, அதற்கு பிறகுதான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. தோற்று போனோன்றதுன்னா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் தோற்று போன இதுவா, நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்போம், அது வேறு விஷயம். நான் சொல்ல வர்றது, இவங்க நான் திரும்ப சொல்கிறேன்ல, என்ன ஆனாலும் அடிமைத்தனமாக போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஆதாயத்துக்கு அதுவாக மாறிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. இப்போ நியாய தர்மத்தை கூட பார்க்கறது கூட வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் நான் சொல்கிறேன், சிபிஎம். அவங்க மாநாட்டில் கே பாலகிருஷ்ணன் ஒத்துக்கிறாரு, நம்ம எப்போவுமே தொகுதி பங்கீடு தான், இந்த தடவை தான் 7 வருஷமாக அப்படியே கூட்டணின்னு போயிட்டோன்னு. சரி, போய் என்ன சாதிச்சிங்கன்னா மதிப்பிலேருந்து போயிட்டீங்க. மக்கள் பிரச்சனை, போராட்டம் கீராட்டம் எதை பற்றியும் கேட்காம அப்படியே இருக்கிறது, கை காட்டுறது, ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா ஆன்டி மோடி வேவ் வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிக்கலான்னு அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு இவர்கள் தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார் இது மத்திய அரசு வஞ்சிக்கிறது, அது இது. நேற்று கூட ஒன்று போட்டார்ல, 5 இது ரமலான் பண்டிகைக்கு பாஜகவின் பரிசு 5% இடஒதுக்கீடு ரத்து இதுன்னு. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள்? அதில் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு பெரிய நீங்கள் சொல்கிற அகாஓக கட்சியுடைய கூட்டணியுடைய தலைவர், அகாஓக கட்சியில் பல அறிஞர்கள் இருக்கிறாங்க, இவங்க சேர்ந்து தான் அந்த அறிக்கை விட்றாங்க. கரெக்டாக? உண்மைத்தன்மை என்ன நீங்கள் எதாவது பார்த்தீங்களா? செக் பண்ணி பார்த்தீங்களா? நம்பியிருப்பீங்க. கரெக்டாக? இப்படி தான் 5 ஆண்டுகளாக நடக்குது. எஸ்ஐஆர் ஐயோ, அந்த படிவத்தை பார்த்தா யார்? எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறையை அமல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்க முதலமைச்சர் வீடியோ போட்டார். இதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அப்படியே பதட்டமாக இருக்குன்னு. ஆனால் அவர் கீழே இருக்கிற அதிகாரி கலெக்டரு ஒன்றுமே இல்லைங்கன்னாரு. ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் நிரூபணமாச்சு எஸ்ஐஆர் இது. அப்போது இந்த மாதிரி லெவலில் தான் இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போகிறாங்க. இதில் இந்த 5% ரத்துன்னு போட்டாங்கல்ல, ஆக்சுவலாக அது உண்மை என்னென்னா, ஏன்னா நம்ம எதாவது பேசி ஆகணும்ல, இடஒதுக்கீட்டில் அதை கொண்டு நோ எதுவுமே கிடையாது. 2014 காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு 5% ஒதுக்கீடுன்றது வந்து 50% ஸ்லாப்பு இந்தியா முழுவதும். 69 இங்கே ஆக்குனாங்கல்ல, ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா 9th ஷெட்யூலில் வச்சாங்க. அப்படி வச்சாதான் சுப்ரீம் கோர்ட்டோ மற்றவங்களோ கேஸ் போட முடியாது, அதை தொடவே முடியாது. இங்கே 50 55 ஆக்குனாங்கல்ல, ஆக்குன உடனே 6 மாதத்துக்குள்ளே சட்ட வடிவமாக்கி கொண்டு போயிருக்கணும், பண்ணலை, விட்டுட்டாங்க. பல அரசியல் காரணங்கள் இது. அதுக்கு அடுத்து வந்த ஆட்சியெலாம் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே போனோன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஹைகோர்ட்டில் தடை, உச்சநீதிமன்றத்துலேயும் தடை. இதே காலகட்டத்தில் தான் 10% கொண்டு வராங்க, அவங்களே தான் EOW, அதுக்கும் தடைனா வழக்கு நிற்கிது, எப்படியும் தடை வந்துடும். ஸ்லாப்பில் கொண்டு வந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அப்போ இது இப்படியே போகும்போது இதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஜாதி சான்றிதழ். அதில் ஓபிசி, முஸ்லீமு, இந்த மாதிரி அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. அப்போ அந்த சான்றிதழ் வாங்குறவன் வேலை வாய்ப்புன்னு போகும்போது ஏன்ப்பா அந்த மாதிரி இடஒதுக்கீடே இல்லைன்றப்போ இது கிளாஷ் ஆகிட்டே இருக்குது. அப்போ கரெக்டாக ஒரு சட்ட ரீதியாக ஏற்கனவே இல்லாத ஒன்றை நீக்கிறோன்னு அறிவிக்கிறாங்க, அவ்வளோதான். இதை எப்படி திருப்பினாங்க பார்த்தீங்களா? இதை பார்க்குறோம், புதுசாக பார்க்குறவன் ஆமாம் பார்த்தியா பாஜக இது, நானே நம்பிட்டேன் காலைல, என்னடா இன்னும் கூட திருந்த மாட்டாங்க போல் அப்படின்னு. அப்புறமா தான் தெரியுது. இப்போ அதை 2014 அந்த இதை கொண்டு வந்து இப்போ இந்த 69 மாதிரி கொண்டு வந்தால் பிரச்சனை இதாக இருக்காது. இதை பேசுறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி தலைவரும் கிடையாது. 2வது அண்ணாமலை போன்றவர் பேசணும், கேட்டாங்களா, பேசினாரா தெரியல. வக்பு திருத்த மசோதாவும் அப்படி தான். மிக சிறப்பாக ஒரு இஸ்லாமியனாக நான் அந்த மசோதாவை படித்து பார்த்தப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். வக்பு திருத்த மசோதாவில் ஒரு நல்ல அம்சங்கள்லாம் இருக்குது. ஐயோ என்னப்பா, நான் கூட நினச்சேன் நம்ம தொழுதுட்டு இருக்கும்போது பள்ளிவாசல் இழுத்து முட்டு நம்மளாம் துரத்தி விட்ருவாங்கன்னு நினச்சேன்பா அப்படின்னு. இந்த அளவுக்கு துர்பிரச்சாரங்கள் கீழே போய்கிட்டு இருக்குது. அதனால் எதுலேயும் உண்மையை தேடுறதா நம்ம வேலை, உண்மையை தேடணும். இவர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி விஷயமே தவிர, இங்கே கூட்டணி பலம் குறையுது கூறுறதை நீங்கள் விட்டுருங்க. அது விஜய் பார்த்துக்குவார். நான் தான் சொன்னேனே, விஜய் வாங்குகின்ற வாக்குகள், விஜய் பார்க்க போகிற வேலையை அதிமுக வீட்டுக்கு அனுப்ப போகிறாரு, திமுகவுக்கு சாதகமாக அமைப்போது. யார் சொல்கிறா? இப்படி ஒரு உங்களை போன்ற அரசியல் ஆய்வாளர்கள், உங்கள் கருத்து இப்படி இருக்க மாதிரி அந்த மாதிரி கருத்து சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது நேற்று ஒருத்தர் சொன்னார்,
விஜய் வந்து இது தேமுதிக கொண்டு வந்தது காங்கிரஸுக்கு பேரிடின்ட்டாப்புல. எனக்கு பேரிடி ஆயிடுச்சு, நீயா பரமா பேசுகிற அப்படின்னு. அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர். காங்கிரஸ் எங்கே இருக்குது, இவங்க எங்கே இருக்கிறாங்க? காங்கிரஸ் திமுக விட்டு போச்சுன்னா அதோடைய உளவியல் தாக்கம் எந்த அளவுக்கு போகும்? இதெல்லாம் இல்லாமல் இப்படி பேசுகிறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேசி வேணுகோபால் முதல்வர் வந்து பார்க்க மறுத்துட்டாருன்னு உருட்டுறாங்க. கேசி வேணுகோபால் பார்க்கல. இந்த மாதிரி நான் 100 விஷயம் சொல்லுவேன். நம்ம பத்திரிகையாளர்கள் உருட்டுறதை நம்பிக்கிட்டு உருட்டுறது, இதெல்லாம் எதுலேயும் நான் சொல்கிறேன் நான் உண்மை. இப்போ நீங்கள் போய் இதே பத்திரிகையாளர்கிட்ட கேளுங்க, பாஜக வஞ்சிக்கிறது, முஸ்லீம்களுக்கு 5% இல்லை ஒதுக்கிட்டு தூக்கிட்டாங்க மகாராஷ்டிரான்னு பேசுவாங்க. வக்பு திருத்த மசோதா கேளுங்க சொல்லுவாங்க, நீட்டு பற்றி கேளுங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொன்றுத்துலையும் நீங்கள் உண்மையை தேடினீங்கன்னா கரெக்டான உண்மை படம். அது யாருக்கு சாதகன்றதெல்லாம் வேறு. அதில் இருக்கிற உண்மையை கரெக்டாக பண்ணிங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். போன தடவை விஜய் ரசிகர்கள் 2021 யாருக்கு போட்டிருப்பாங்க? விஜயே கருப்பு சைக்கிள் ஓட்டு போய் மத்தியானமே போட்டார். விஜய் தரப்புலேயே விஜய் உட்பட நாங்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த அரசுங்கிற மாதிரி தானே பேசுகிறாங்க. அப்போ விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் திமுகவுக்கு போட்டிருப்பாங்க. இப்போ அவங்க யாருக்கு போடுவாங்க சொல்லுங்க? யாருக்கு போடுவாங்க சொல்லுங்க? விஜய்க்கு தான் போடுவாங்க சார். எவ்வளோ % வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். எவ்வளோ %? அதெல்லாம் நம்ம ஒரு ஸ்பெகுலேஷனா விஜய் ரசிகர்கள் இல்ல அன்னைக்கே கூட விஜய் சைக்கிள் ஓட்டிட்டு வந்ததெல்லாம் ஒரு மதியத்துக்கு மேலன்னு வைங்க. மாத்திரீங்க பாத்தீங்களா ஸ்டேட்மெண்ட்டை? இல்ல சார், விஜய் அப்படி சொன்னாரு. விஜய் வெளிப்படையா நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நீங்க சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். என்ன கருத்து அன்னைக்கு காலையில் நீங்க இப்போ நீங்க ஏதோ பயந்துட்டு மாத்துறீங்க. விஜய் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல திமுகவுக்கு போட்டான்றது மத்தியானமே பரவிடுச்சு. சரி சார். இன்னொன்று ஊரே இந்த கூட்டணி ஒளியணும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சாத்தான் கூட எதிர்பார்த்து நின்னது. விடியல் தர போறான்னு ஊரே போட்டுச்சு. அப்போது விஜய் ரசிகர்கள் விஜயும் இந்த மாதிரி பதிவு பண்ணால் யாருக்கு போட்டாங்கன்னா நீங்களே சொல்கிறீங்க விஜய்க்கு தான் போட்டாங்க. % சொல்லணும்னா பயப்படுறீங்க. அது எப்படி சார் சொல்ல முடியும்? 6% சொல்லலாமா? இப்போ அங்கே போட்டா இருக்காங்கல்ல, அவங்களாம் மறைஞ்சு போயிருக்க மாட்டாங்க. இப்போவும் தாவேக்கால தான் இருக்க போகிறாங்க. எவ்வளோ பேருன்னு சொல்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. அவங்கெல்லாம் வந்து மறுபடியும் நீ சொல்லுங்களேன். இல்லை மறுபடியும் போட மாட்டாங்க, திமுக தான் போடுவாங்கன்னு சொல்லுங்களேன். நான் ஒத்துக்கிறேன்றேன். யாருக்கு போடுவாங்க? விஜய்க்கு தானே போடுவாங்க. அது மட்டும் ஒரு காரணமா இருக்குமா சார்? அந்த அடிப்படையில் கேட்கறது பதில் சொல்லுங்கன்னா நீங்க ஏங்க பயப்படுறீங்க? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. எவ்வளோ % இருப்பாங்க? அது நம்ம சொல்ல முடியாது. சரி நான் சொல்றேங்க, 6% வச்சுக்கலாமா? சரி சொல்லுங்க, அந்த நம்பர் வச்சு. ஏங்க இப்போ விஜய் 20%ங்க ஓட்டுங்க, 20% நானே நம்புறேன். ஆனால் அது ஜெயிக்கிறதுக்கு உதவாதுன்னு சொல்றேன் நான். அப்போ 20%ல் இந்த 6% வருமா வராதா? வச்சுக்கலாமா? சரி சார், பிரச்சனை இல்லைல்ல. ரைட்டு. சிறுபான்மை மக்கள் 13% இருக்காங்க. முஸ்லீம்கள் 6%, கிறிஸ்தவர்கள் 7%. இவர்கள் யாருக்குமே ஓட்டு போட விரும்பலை. அவங்க யாருக்கு? இந்த சைடு மாற்று தேடுறதுக்கு அவங்க ஆளே இல்லை. திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் போட்டாங்க. கரெக்டாக? அதில் அவங்க மாற்று கருத்து இருக்கா? அதில் என்ன சந்தேகம் இல்லை. அப்போது அவர்கள் வந்து மாற்று இல்லை, வேறு வழி இல்லாமல் திமுக கூட்டணி தான் அந்த 13% வந்துச்சு. இப்போ சொல்லுங்கள், விஜய்க்கு சிறுபான்மை மக்கள் ஆதரவு உண்டா இல்லையா? இருக்குது சார், பெரிய அளவுக்கு இருக்காதுன்றது தான். எவ்வளோ இருக்காது? நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 50% போயிடும், இல்லை 80% நான் சொல்லி நீங்களா தான் சொல்றீங்க. நான் சொன்னேன் உங்க எதிர்பார்ப்பு அப்படி இருக்க மாதிரி தான் தெரியுது. திமுக ஓட்டெல்லாம் போயிடும்ன்றீங்க, அப்புறம் இது எப்படி போகும்? ஒரு 10 பேர் இருந்தால் 5 பேர் போட மாட்டானா? அதுதான் சார் 50% நீங்க நான் பேசுன வரைக்கும் என் சொந்தக்காரர்களில் 35 வயது கீழே இருக்கிற ஆண் பெண் பெரும்பாலானோர் 90%, 100% விஜய்க்கு தான் போடுவேன்றான். இஸ்லாமியர்கள் அவங்க எல்லாம் போன தடவை திமுக போட்டவங்க. ஏம்பா அவர் பிஜேபிக்கு போக போகிறாருப்பா. நான் சொன்னேன் எங்கே வேணால் போட்டோங்க, நாங்கள் போடுறோம் விஜய்க்கு தான் போடுறோன்றாங்க. அதில் சில பேர் பிஜேபி போனார்னா போட மாட்டாங்கன்றாங்க. இப்போ விஜய் தனியாக நிற்கிறார். 13ல் ஒரு 6% ஏற்றுக்கிறீங்களா? இல்லை சார், அதை நம்ம எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? 3%. ஏன்னா இவருக்கு இஸ்லாமியர்களுக்கு பெரிய பாதுகாப்பு. நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஏன் போடக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஏன் போடக்கூடாது? நீங்கள் இதுக்கு முன்னாடி போடக்கூடாது போடணும்னு நம்ம சொல்லலை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, சிறுபான்மையினருக்கு பாஜக மேலே ஒரு அச்சம் இருக்குது, அவங்க இருந்தால் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு திமுக அவங்களுடைய ஐடியாலஜிகளாக அவங்க எடுக்கக்கூடிய பிரச்சாரம் கேம்பெயின் எல்லாமே அது அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. விஜய் அந்த மாதிரி என்ன பண்ண ஐடியாலஜிகள் தான் கேம்பெயின் சொல்லுங்கள். பிஜேபி எதிர்ப்புல அவங்க உறுதியா இருக்காங்க. பிஜேபி தான் எதிர்க்கிறாங்க, அவங்க தேவைக்காக பிஜேபி எதிர்க்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணாங்க? சரி, அவங்க எதுக்காக சொல்லுங்க? இஸ்லாமியர் தேவை, பிஜேபி ஒருத்தர் எதிர்க்கணும். அதுதான் சொல்ல வரேன். இஸ்லாமியர்களுக்கு ஒன்றும் பண்ணல. எனக்கும் பிஜேபி பிடிக்காது, திமுகவும் பிஜேபி பிடிக்காது நிற்கிது, நான் போட்டேன். ரைட்டு. இப்போ விஜய் வந்து வார்த்தையே சொல்லலையே, பிஜேபின்னு வாயை திறந்து சொல்ல மாட்டாரு விஜய். பாசிச பாஜகன்றாரு. அவங்கள கூட்டணி போல சொன்னாரு. கரூருக்கு அப்புறம் எங்க சொன்னாரு? கூட்டணிக்கு போறேன் போலன்னு சொல்லிட்டாருல, அது போதும்.
கூட்டணிக்கு போல திமுகவை வீழ்த்தணும். நான் வந்து இஸ்லாமிய, அவர் கிறிஸ்துவர். அந்த நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு ஒன்றா தெரியாமல் வந்திருக்கலாம். கிறிஸ்துவ திருச்சபையிலேருந்து பெரும்பாலும் நம்மால் ஒருத்தர் வராருப்பான்றதோட கிட்டத்தட்ட 4% பாதிக்கு மேலே அவருக்கு வாக்களிக்கிறதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்குது. இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல சார், இப்போ சிறுபான்மையினர் மத்தியில் யார் வரணும்னு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, யார் வரக்கூடாதுன்னு போடுவாங்க. அவங்களுக்கு ஒரே நோக்கம் பிஜேபி வரக்கூடாது. அதை தாங்க யாருக்கு போட்டா வராது. இல்லைங்க, அப்படி இல்லை. அந்த இடத்துல இன்னைக்கு திமுக தானே அப்படி இருக்கு. இல்லைங்க, அப்படி இல்லை. விஜய் வரலாம், நல்ல ஓட்டு வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு. நீங்களே யார் வரக்கூடாது அப்படின்னு தீர்மானிச்ச பொழுது திமுகவும் வேணாம்னு நினைச்சவன் இருந்திருப்பான்ல, இருந்திருக்காங்க. 2 பேரும் வேஸ்ட். வேற ஆப்ஷனே இல்லைன்னா அங்கேயே கூட போட்டிருக்கலாம். இருங்க, வேற ஆப்ஷனே இல்லைன்னு திமுகவுக்கு போட்டிருந்தாங்க. இப்போ ஆப்ஷன் இருக்குன்ற அந்த ஆப்ஷன் தான் அது கிரெடிபிளா இருக்கா இந்த தேர்தலில்? நீங்களே சொன்னீங்க 20%. ஆமா, 20% இருக்கவருக்கு நான் போட்டா 25 ஆகும். ஜெயிப்பாரா? இதுதாங்க ஸ்டாலின் ஜெயிக்க வாய்ப்பு நீங்க இருக்கு. நான் சொல்றேங்க 20%. ஆமா விஜய் சார். கட்சியோ தாவேக்காவோ இல்லாட்டி அந்த ஓட்டு போட போற இஸ்லாமிய மக்களோ அவங்க சொல்லுவாங்க. நீங்க எப்படி அவங்க எதிர்பார்க்க ஆட்சிக்கு வந்துருவாங்க நம்பிக்கை இருக்கா? எத்தனை போடுவாங்க? வேற எப்படி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், எல்லாருக்குமே தெரியும். ஏங்க என் அனலைஸ் நான் சொல்றேங்க. Right, ஆனா என் சொந்தக்காரர் ஒருத்தர் முஸ்லீமா இருக்காரு, அவர் விஜய் வரணும்னு நினைச்சு தானே போடுவாரு. வரணும்னு நினைச்சு போடுறது ஓகே ஆமா. சார். நான் என்ன சொல்றேன், சிறுபான்மையினர்ல பெரும்பாலானவர்கள் பிஜேபி வரக்கூடாதுன்னு ஓட்டு போடுவாங்க. திமுக அதிமுகவை தாண்டி இன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு வர அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு மக்கள் எல்லாரும் நம்பிட்டாங்களா? அதை தானங்க சொல்றேன். நான் மாத்தியா சொல்றேன். நம்புனா தானங்க ஓட்டு போடுவாங்க. விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் நம்புறான். அதான் சார், நீங்க சொல்ற கேட்டகரி இருக்கலாம் சார். பட் நான் சொல்றது பெரும்பான்மையா சொல்றேன். பெரும்பான்மையா தான், மைனாரிட்டிஸ்ல பெரும்பான்மையா தான் சொல்றேன். அதை தாண்டி இன்னொன்று இருக்கு ஃபேக்டர். நம்ம ஆளு இவ்வளோ நாளாக போட முடியல, ஆட்சி மேலே கோபம் இருக்குல்ல, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அது மாற்றி போட முடியாது. சனியம் பிடிச்சவன் பிஜேபி கூட சேர்ந்து நிற்கிறான், வேறு என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் வந்தால் ஒரு மாற்றம் வேணுங்க இந்த தடவை. இதுதான் மேட்ரு. அப்போது அந்த மாதிரி செக்ஷனில் ஒரு 6% போச்சுன்னா 6 12%. இதுக்கு பிறகு நீ இதுக்கே ஒத்துக்கலைன்னா பட்டியலின இளைஞர்கள் நீங்கள் தான் சாட்சி, ரத்த சாட்சி, நேரடி சாட்சி. அந்த இளைஞர்கள், விசிகாவில் இருக்க இளைஞர்கள், பெண்கள், இது எல்லாம் சேர்ந்து இந்த கோர் ஓட்டு, போன தடவை போட்ட கோர் ஓட்டை ஒரு 17-18% பிரித்தாங்கன்னா 45லேருந்து 27க்கு வந்துடுவாங்க. ஆன்டி இன்கம்பன்சி திமுக எதிர்ப்பு வாக்குகளை இங்கே அதிமுக உழுதுன்னா அதில் ஒரு 7-8% பிரித்தாங்கன்னா இவர் ஒரு 20-25% வருவார். அப்போது பாதிப்பு அதிகம் இல்லாமல் அதை யார் அறுவடை பண்ணுவோன்னா என்டிஏ அறுவடை பண்ணும். அதனால தான் நீங்கள் தேமுதிகவே போதுன்றீங்க. பாமக, தினகரன், எடப்பாடி இந்த காம்பினேஷனே போதும் தாராளம். ஏன்னா விஜய் பார்த்துக்குவார். நான் ஆரம்பத்துலேருந்து தான் சொல்கிறேன். அப்போ பி டீம் நீங்களே ஒத்துக்கிறீங்களா? பி டீம்லாம் கிடையாதுங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், அப்படின்னா ஒரு என்டிஏக்குள்ளே போயிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பி டீம் சொல்லிக்க, என்ன டீம் சொல்லிக்கணும் இல்லையா? அது ஏதோ கட்சி ஆரம்பிச்சா நிற்கிறாரு, தனியாக நிற்கணும், நிற்கிட்டோம். இன்னொன்று, இதெல்லாம் காங்கிரஸ் வராது நான் சொல்கிறேன். காங்கிரஸ் வந்துட்டா கதம் 3வது இடம் தான் முடிஞ்சது. விஜய் இதே மாதிரி தான் என்டிஏக்கு சொன்னேன். விஜய் என்டிஏக்கு போனால் கதம் போல. காங்கிரஸோட சேர்ந்தா இப்போ இன்றைக்கி தான் வார்த்தை வந்திருக்குது, நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி அர்த்தம் இருக்குது. இவ்வளவு நாள் பேசாத அருண்ராஜ் எங்களுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்குறதுன்னு பேசுகிறாரு. ஒரு தேசிய கட்சி கூட வந்தால் தான் அந்த தைரியம் வரும் பேசுறதுக்கு. புரிஞ்சுக்குங்க, அப்படிலாம் நடந்துச்சு. இவங்க கழட்டி நடந்தா யார் 3வது இடத்துக்கு போவான்னு சொன்னீங்க? திமுக கூட்டணி ஈஸியாக. திமுக என்னங்க பேசுகிறீங்க? காங்கிரஸே இங்கே வந்துடுச்சு. இவங்க ஏற்கனவே 20% இருக்காங்க. இவங்க சேர்ந்து ஒரு உளவியல் தாக்கமாக இது பலமான கூட்டணின்னு போகும் பொழுது 3வது இடத்துக்கு தான் இவங்க ஏற்கனவே இவங்க ஓட்டை வேறு அவங்க பிரிக்கிறாரு. ஈஸியாக ஒன்றும் இல்லாமல் போவாங்க. 2011 நடந்தது தெரியுமா? அது நடக்கும். இல்லை 2016 நடக்கும். நீங்கள் 77 67 நடக்காதா? 27 67 நடக்காது. 77 67 நடக்காது. ஏன்னா அதுக்கு இன்னும் வளரணும். தாவேகா இன்னும் வளரணும். அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் மாறணும். இப்போ கொஞ்சம் மாறுதல் வருது. இன்றைக்கி அறிக்கை வந்தது, பெரிய வரவேற்புங்க. நான் உண்மையிலே வரவேற்கிறேன். உடனே கேஎன்ஆர் மேட்டரில் அறிக்கை விட்றாரு. இன்னொன்று, இந்த பந்தல் போட்டு கூட்டம் போடுறாங்களாம். இதெல்லாம் நம்ம சொன்னப்போ நம்மளை வந்து ஆளை வச்சு திட்டினாங்க. இப்போ அவங்களே அந்த வேலையை செய்கிறாங்க. இதை தான் சொல்கிறோம், பெரியவங்க பேச்சை கொஞ்சம் கேட்கணும். எப்பா இப்படிலாம் போங்க, இப்படிலாம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்றோம். நம்ம அவங்களுக்கு எதிரியா? நீங்களும் நானும் தான் சாட்சி. அவ்வளோ பேசியிருக்கோம் ஆதரிச்சு. அதனால் காங்கிரஸ் கூட அவங்க உண்மையிலே கூட்டணி வச்சாங்கன்னா குட் மூவ்னுவாங்க. என்கிட்ட ஒரு காங்கிரஸ் தலைவர் வந்து அப்படி பேசுகிறாரு, சார் ஓட்டிங்கில் பிரேக்கிங் எல்லாம் சார் எல்லாம் திட்டுறாங்க சார்ன்னு. சார் செம்ம இது சார், ஜென்சி கிட்ட காங்கிரஸ் போய் சேரும் சார். இளைஞர்களே இல்லாத காங்கிரஸ் இளைஞர்கள்ட்ட போய் சேரும் சார். சார் இந்த தேர்தல் தோத்தா கூட உள்ளாட்சி தேர்தல் ஆட்சி நவுத்திடுவோம் சார். உண்மை தானே?
அதற்கு பிறகு விஜய்க்கு ஒரு தெம்பு வந்தது வச்சுக்கோங்க. அப்படியே நின்னா நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா காங்கிரஸாக பாஜகவை தான் வந்து நிற்கும். இவங்க கேட்டாங்களா ஏடிஎம்கேவை எந்த பிரதமருக்கு ஓட்டு கேட்குறீங்கன்னு, அந்த கேள்வி டிஎம்கே நோக்கி வந்துடும். இன்னொன்று, தோல்வியை இதுவரை சந்திக்காதவர்கள் சந்திச்ச பிறகு இவங்க என்ன ஆவாங்கன்றதெல்லாம் இன்றைக்கே இப்போ எல்லாம் ஆட்சி இருக்கிறதுனால அப்படியே தெரியுது. நல்லா எல்லாம் ஆல் இஸ் வெல். ஆட்சி இல்லை இது இல்லைன்னா அன்னைக்கு தெரியும் எங்கே வெடிச்சு செதறோம், எப்படி வெடிச்சு செதறோம்னு. உங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நன்றி சார். நன்றி.